அரசு பள்ளிகளில் தேவைக்கு அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரிவதால் அடுத்த சில ஆண்டுகள் வரை புதிய ஆசிரியர்கள் நியமனம் நடக்காது என கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். பள்ளி கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி வரும் பள்ளிகளில் 3,18,000 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மே 31ஆம் தேதி நிலவரப்படி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்கள் கணக்கீடு செய்யப்பட்டு அந்த இடங்களுக்கு புதிய ஆசிரியர் நியமனம் செய்வது குறித்த அறிவிப்பு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியிடுவது வழக்கம். இதன்படி கடந்த 9ஆம் தேதி நடந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் பெஞ்சமின் வெளியிட்ட அறிவிப்பில் புதிய ஆசிரியர் நியமனம் குறித்த அறிவிப்பு இடம்பெறும் என ஆசிரியர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அதுபோன்ற எந்தவித அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதுகுறித்து கல்வித்துறை வட்டாரங்கள் கூறும்போது பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் தேவைக்கும் அதிகமாக, அதாவது மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரத்தை கணக்கீடு செய்யும் போது தேவைக்கும் அதிகமாக அதிக அளவில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாகவே தொடக்க கல்வித்துறையில் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு, அதாவது ஏற்கனவே காலியாக உள்ள ஓய்வு பெற்றதால் ஏற்பட்டுள்ள காலியிடங்களுக்கும் கூடுதலாக தேவைப்படக்கூடிய பள்ளிகளுக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையில் நாளை மறுநாள் நடக்கும் கலந்தாய்வில் 3000க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமான ஆசிரியர்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் அனைவரும் வட மாவட்டங்களுக்கு மாற்றப்பட இருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் அடுத்த சில ஆண்டுகளுக்கு புதிய ஆசிரியர் நியமனம் தேவை இருக்காது என்பதே அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களில் தற்போது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களே பதவி உயர்வு மூலமாகவும் பணியிட மாற்றம் மூலமாகவும் நிரப்பப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த விவகாரம், அதாவது ஆசிரியர் பணிக்காக படித்திருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியிலேயும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.